நம் மக்களே, நமக்கு செவிசாயுங்கள். நம் இனத்தாரே, நமது வார்த்தையை கேளுங்கள். இதோ நம் ஊழியன் சிறப்படைவார், உயர்த்தப்படுவார், மேலோங்குவார், மிக உன்னதராவார். பல பேர் அவரை கண்டு திடுக்கிட்டார்கள். அவரது தோற்றம் அவ்வளவு சீர்குலைந்திருந்தது. மனித சாயலே அவரிடம் இல்லை. மனிதர்களின் வடிவே அவரிடம் காணப்படவில்லை என்ற இசையாஸ் எழுதிய தீர்க்க தரிசனம் இப்போது நிறைவேறியது. ஆடுகளைப் போல நாம் அனைவரும் வழிதவறி அலைந்தோம். கால் போன வழியே ஒவ்வொருவரும் போனோம். நம் அனைவருடைய அக்கிரமங்களையும் ஆண்டவர் அவர் மேல் சுமத்தினார். வீட்டோடு வீடு சேர்ப்பவர்களே, பிறருக்கென கொஞ்சமும் இடமில்லாதபடி எல்லை வரை வயலோடு வயல் இணைத்து கொள்பவர்களே, உங்களுக்கு ஐயோ கேடு. பரந்த இந்த நாட்டின் நடுவிலே நீங்கள் மட்டுமே வாழ இருப்பதாய் எண்ணமோ? விடியற் காலையிலே விழித்தெழுந்து போதை தரும் பானத்தை தேடி அலைந்து நள்ளிரவு வரை குடிவரியில் இருப்பவர்களுக்கு ஐயோ கேடு. தீமையை நன்மையென்றும் நன்மையை தீமையென்றும் சொல்லி இருளை வெளிச்சமாக்கி வெளிச்சத்தை இருளாக்கி கசப்பை இனிப்பாக்கி இனிப்பை கசப்பாக்குகிறவர்களுக்கும் ஐயோ கேடு. தேவாதி தேவா திருத்துவதூதா, தினம் உம்மை பணிந்திடுவோ. தேவாதி தேவா திருத்துவதூதா, தினம் உம்மை பணிந்திடுவோ. ஆனால் பசித்தவனுக்கு உன் உணவை பகிர்ந்து துன்புற்றவன் விருப்பத்தை நிறைவு செய்தால் உன் வெளிச்சம் இருள் நடுவில் உதயமாகும். உன் காரிருள் பட்ட பகல் போல் இருக்கும். ஆண்டவர் என்றென்றும் உன்னை வழிநடத்துவார். பாலை நிலத்தில் உன் உள்ளம் நிறைவு பெறச் செய்வார். உன் எலும்புகளை உறுதிப்படுத்துவார். நீர்வளமிக்க தோட்டம் போலும் வற்றாத நீரூற்று போலும் விளங்கச் செய்வார். குறுகிய காலம்தான் நாம் உன்னை கைவிட்டோம், ஆனால் மிகுந்த இரக்கத்தோடு உன்னை சேர்த்து கொள்வோம். இயேசுவின் பாடுகளை தியானித்த நாம் தூய்மையான மனதை கொண்டுள்ளோம். கண்ணீர் துளிகள் நம் பாவங்களை கரைத்தது. இனி பாவம் செய்து கரைபடுத்தாதீர்கள். ஆணி கொண்ட காயங்கள் அளவு கடந்த அன்பை உள்ளத்தில் நிறைத்தது. தவ உடைகள் உடலின் மேல் மட்டும் அணியாமல் உங்கள் உள்ளத்திலும் அணிந்து அருள்நாதர் இயேசுவின் பக்கம் வாருங்கள். பாவத்திற்கு இறந்துவிட்ட நாம் எவ்வாறு இன்னும் அதிலேயே வாழ்ந்து கொண்டிருக்க முடியும்? இயேசுவின் பரிசுத்த இரத்தத்தால் புத்துயிர் பெற்ற அனைவருக்கும் அருளும் அமைதியும் உண்டாவதாக. ஆமேன்.